மைக் சிம்பிள் உட்படனா அது வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நான் வரேன். அவன் வீரனடா, அவன் யோசிச்சான். கேம்பெயினை தொடங்கவா, மைக்க கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா அது? அங்கிட்டு என் தம்பி விஜய், அவன் பாடுறது இந்த மைக்கில், ஆனா கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன மைக்கில். என் தம்பி படத்துல வர்றது இந்த மைக்கு, ஆனா அவன் டிசைன்ல போட்டிருக்கிறது நம்ம மைக்கு. என்ன மைக்? எந்த அளவுக்குன்னா போன தேர்தல்ல ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. என்ன பிரச்சாரம்னா விசில் போடுன்னு ஒரு பாட்டு, மைக்கோட பழைய மைக் சிம்பிள். அந்த பழைய மைக் சிம்பிள் வந்து அந்த பாட்டோடைய அந்த ப்ரோமோ போட்டோல வந்துச்சு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் மறுக்கப்பட்டு மீண்டும் கொடுக்கப்பட்ட சின்னம் என்பது மைக் ஒலிவாங்கி சின்னம் கொடுக்கப்பட்ட உடனே அதே ஒலிவாங்கி சின்னம் போன்ற ஒரு மைக்ல அவர் பாடுற மாதிரி ஒரு போட்டோ வெளியே வந்த உடனே விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை போட சொல்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க. மைக்கை காட்டி விஜய் அவர்கள் சீமான் அண்ணனுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னு பேசியிருக்கிறாங்க.